மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2000ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் த்ரில்லர் மூவி கிஃப்ட். ஸ்க்ரீன்ல வர இவங்க தான் நம்மளோட ஹீரோயின், பேரு ஆனி. இவங்க வந்து நம்ம இந்தியால எப்படி குறி சொல்றாங்க, ஜோசியம் பார்க்கறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அவங்களும் வந்து அங்க ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா இருக்காங்க. இங்க எப்படி வந்து கையில ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு ஜோசியம் பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து நிறைய அந்த முத்துக்கள் சிப்பிலாம் வச்சுட்டு ஜோசியம் பார்ப்பாங்களோ, இல்லைன்னா கிளியை வச்சு கார்டு எடுப்பாங்களோ, அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களே வந்து அதை அப்சைட் டவுனா திருப்புவாங்க. அதுல ஏதாவது பிக்சர்ஸ் வரும். அத வச்சு அவங்க வந்து அந்த வந்திருக்க மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லைன்னா வந்துட்டு எல்லாம் சரியாக போதா இப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு குட்டி வருமானத்துல அவங்க இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு மெஷின் வெடிச்சு இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டே கூட அவங்களுக்கு ஒரு விஷன் மாதிரி வந்தது. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போகாதீங்க சொல்லியிருப்பாங்க. பட் அதை மீறி அவர் போயிருப்பாரு. ஸோ இப்போ வந்து இவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜோசியம் பார்க்கறதுல கிடைக்கிற கொஞ்சம் வருமானமும், அமெரிக்காலலாம் வந்து ஹஸ்பண்ட்லாம் இல்ல, பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது, அவங்களே வந்து நமக்கு சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் குடுப்பாங்க. ஸோ அத வச்சுட்டு அவங்க வந்து ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. படம் ஆரம்பிக்கும்போது அவங்க பசங்கலாம் வந்து அவங்க அப்பாவ ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது. நம்ம அப்பாவோட கல்லறைக்கு போலாம் அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனா இவங்க வந்து என்னமோ அந்த இறந்து போனவரோட கல்லறைக்கு போக இஷ்டப்படல. ஏன்னா அப்படி போனா ரொம்ப ஞாபகம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு நினைச்சு போ மாட்டேங்கிறாங்க. இவங்கள பார்க்கறதுக்காக ஒரு ரெகுலர் கஸ்டமர் வராங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்லயே இருக்கிற ஒரு லேடி தான். அவங்க பேரு வேலரி. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ். அண்ட் வேலரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் ஃபுல்லா வீங்கி இருக்கு. ஹஸ்பண்ட் நல்லா அடிச்சிருக்காருன்னு தெரியுது. இவங்க எப்பவுமே இவங்க கிட்ட வந்து என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்க தான் வருவாங்க. ஸோ இவங்க சொல்றாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அடிக்கிறதெல்லாம் தாங்கிட்டு இருக்க? உன்னோட கார்ட்ஸ்ல கூட கெட்டதா தான் வருது. நீ பேசாம கிளம்பி போயிடு. அவரை நம்பி ஏன் வாழ்ந்துட்டு இருக்க? அங்கிருந்து ஓடிரு அப்படின்னு எப்பவுமே சொல்றாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து போலீஸா இருக்கனால நான் எங்க போனாலும் என்ன கண்டுபிடிச்சிருவாரு. டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் அவருக்கு பயப்படுறாங்க. எனக்கு அதான் கஷ்டம் அப்படின்னு வேலரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க பையனோட ஸ்கூல்ல இருந்து கால் வருது. அங்க போறாங்க. பிரின்சிபல மீட் பண்றாங்க. அவர் ஒரு யங்கான மனுஷன். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பெரிய பையன் வந்து கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் கூட சண்டை போட்டான். அதுதான் இன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்தோம். ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்ல. அப்பா இல்லாதனால கொஞ்சம் பசங்கலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம இருக்காங்க. நீங்க பாத்துக்கங்க அப்படின்றாங்க. அந்த நேரத்துல பார்த்தா பிரின்சிபல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வராங்க. அவங்க பேரு ஜெசிகா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் அந்த ஜெசிகா சொல்றாங்க, நீங்க ஜோசியெல்லாம் பாப்பீங்கல்ல? பார்த்த உடனே குறியெல்லாம் சொல்லுவீங்களாமே! நாங்க 2 பேரும் நல்ல ஜோடியா? எங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, சும்மா பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட சகுனம் மாரி தெரியுது. ஒரு கால்லாம் ஏதோ அல்கைல மாட்டுன மாரியும், தண்ணீல நிக்கிற மாரியும் ஏதோ ஒரு விஷன் வருது. உடனே அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னாச்சு? கெட்டதா நினைச்சீங்களா ஏதாச்சும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஆனியோட கார்ல வந்து ஏதோ ரிப்பேர் ஏற்படுது. ஸோ பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாங்க. அங்க போனா பட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஆனிக்கு நல்லாவே தெரியும். ஆனியோட ஃப்ரெண்ட் மாரி தான். ஆனா அவன் கொஞ்சம் வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாரி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்றான், ஓகே உங்க கார் நான் ரிப்பேர் பண்ணி குடுக்குறேன். அது கொஞ்சம் நேரம் ஆகும். என் ஷெட்ல விட்டுட்டு போலாம். வீட்டுக்கு வந்து நான் உங்கள டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஆனிய கூப்பிட்டுட்டு அவங்க கார்ல போறாங்க. அப்படி போகும்போது இப்ப நான் நல்லா இருக்கேன். அண்ட் நான் மெடிசின்ஸ் ஒழுங்கா எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்றாரு. அண்ட் ஆனியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ நார்மலா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது திடீர்னு வந்து நம்ம அந்த பட்டி என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து பயம் வருது. எனக்கு வந்து ஒரு ப்ளூ டைமண்ட் வந்து அடிக்கடி கண்ணுக்கு தெரியுது. அத நான் பார்த்தாலே நான் செத்துருவேன்னு தோணுது. நான் செத்துருவேனா? நீங்க தான் வந்து குறி சொல்லுவீங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு நடு ரோட்ல வண்டிய நிறுத்திட்டு அழறாரு. ஏன் அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஹேண்ட் பேக்ல இருந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து குடுக்குறாங்க. அது அவங்க ஹஸ்பண்டோடது. எனக்கு வேண்டாம் அப்படின்னு பட்டி சொல்றாரு. இல்ல பரவால்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு. உடனே அவர் தேங்க்ஸ்ன்னு வாங்கிக்கிறாரு. நீ மருந்தெல்லாம் ஒழுங்கா எடு கவலைப்படாத அப்படின்னு ஆனி சொல்றாங்க. அப்புறம் அவர் நார்மல் ஆயிட்டு வீட்ல ட்ராப் பண்ணிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா, பக்கத்து வீட்டு வேலரியோட ஹஸ்பண்ட் அந்த போலீஸ் வந்துடுறாரு. வந்துட்டு கதவ ஓப்பன் பண்ண சொல்றாரு. அவர் ரெக்வெஸ்ட் பண்ணனால இவங்களும் ஓப்பன் பண்றாங்க. ஆனா உள்ள வந்தோனே அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு செய்வின பொம்மைலாம் இருக்கும்ல இந்தியால யூஸ் பண்ற மாரியே, அப்படி ஒரு பேய் பொம்மை மாரி வச்சுக்கிட்டு, இது உன்ன அழிச்சிரும், உன் குடும்பத்த அழிச்சிரும் அப்படின்னு அவரும் ஓவரா பண்றாரு. நீ இப்படி தானே சூனியக்காரி மாரி எல்லாருக்கும் ஜோசியம் சொல்றேன்னு பண்ற. நானும் அந்த சூனியத்த வச்சு உன்ன அழிச்சிருவேன். என் வைஃப் கிட்ட என்ன சொல்ற? என்னை விட்டு ஓடி போ சொல்றியா? ஒழுங்கா இரு. நீ ஒழுங்கா இருந்தா உன் பிள்ளைங்கலாம் ஒழுங்கா இருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இவங்க உடனே மரியாதையா வெளியில போங்கன்னு கத்துறாங்க. அண்ட் பசங்கலாம் பயப்படுறாங்க. அவரும் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு வெளிய போறாரு. அவர் ரொம்ப கோவக்காரரான ஒரு மனுஷனா இருக்காரு. அடுத்த நாள் வேலரி வந்து வராங்க. உங்க வீட்டுக்கு எங்க ஹஸ்பண்ட் நேத்து ஈவினிங் வந்தாரா? சாரி அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ஆனி சொல்றாங்க, ஒழுங்கா நீ அவர விட்டு போயிரு. என்னைக்காவது ஒரு நாள் உன்ன நல்லா தர்ம அடி குடுத்து உன்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாரு. உன் புருஷன் அவ்ளோ அரகன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் உள்ள வந்துடுறாரு. ஏய் என்னோட வைஃப் என்ன பண்ற? அவளுக்கு என்ன சொல்லி குடுத்துட்டு இருக்க? அப்படின்னு கோவமா வராரு. அவளுகிட்ட தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப புடிச்சு தர தரன்னு தலைய புடிச்சு இழுத்து அவள கீழ விழ வச்சு ஒரு மனுஷியாவே நடத்த மாட்டேங்கிறாரு. அப்படியே கார்ல கூட்டிட்டு போறாரு. அவங்க வீட்ல இருக்க எல்லாரும் அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க.
வீட்ல இருக்க ஆனிக்கு வந்து அவங்க இறந்து போன பாட்டியம்மா நேரா வர மாதிரி இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஆனி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருமா, உன்னோட மூளையை யூஸ் பண்ணி நல்லபடியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. இது வந்து ஆனிக்கு டவுட்டா இருக்கு. ஏன் பாட்டியம்மா வந்தாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஆனிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நீ எப்பவுமே குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்க, ஒரு பார்ட்டி நடக்குது வா போலான்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. அதனால அவங்க 3 குழந்தைங்களே பக்கத்துல ஒரு பேபி சிட்டர் கிட்ட விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு கூட போறாங்க. அங்க போனா அங்க பெரிய பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க. ஸ்கூல் பிரின்சிபல் வந்திருக்காரு, அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்திருக்காங்க, ஒரு பெரிய வக்கீல் இருக்காரு, அவர் வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி போகும்போது பார்த்தா, அந்த ஸ்கூல் பிரின்சிபலோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் அங்க இருக்க அந்த வக்கீலும் ஒண்ணா இருக்கறத பாக்குறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எதுவுமே சொல்லாம வெளிய வந்துடுறாங்க. அண்ட் வெளிய வந்து அந்த ஸ்கூல் பிரின்சிபல் நின்னுட்டு இருக்காரு. என்னோட ஃபியான்சி எங்கன்னு தெரியல. நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இப்பதான் இங்க இருந்தா எங்க போனான்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பாவமா இருக்கு அவர பார்த்தா. ஆனா ஒண்ணும் சொல்லல. அன்னைக்கு நைட் பார்ட்டி முடிச்சு குழந்தைங்கள வந்து பேபி சிட்டர் வீட்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவங்க வீடு ஓப்பனா இருக்க மாரி தோணுது. பசங்கள வெளிய விட்டு உள்ள போய் பார்க்கறாங்க. உள்ள யாரும் இல்ல. ஆனா வந்து ஏதோ ஒரு பேய் மியூசிக் ப்ளே பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் கட்டுல வந்து சாத்தான்னு எழுதி போட்டிருக்கு. ஸோ அந்த பக்கத்து வீட்ல இருக்க போலீஸ்காரர் தான் இந்த மாரி வேலை பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அடுத்த நாள் அந்த மெக்கானிக் பட்டி வந்து நம்ம ஆனி கிட்ட வராங்க. அவர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் சீட்டெல்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்க நார்மலா பார்க்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள ப்ளூ டைமண்ட் பத்தி சொல்லுங்க அப்படிலாம் பேசுறாங்க. அப்ப ஆனி சொல்றாங்க, உங்க அப்பா கூட உனக்கு எந்த பிரச்சனை இருக்கு, நீ மறைக்கிற அப்படிதானே, உங்க அப்பா உனக்கு பிடிக்காதா அப்படின்னு. இல்லையே எங்க அப்பா எனக்கு பிடிக்குமே, எனக்கே பிடிக்காது, எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு பேசுறாரு. பேசிட்டு திடீர்னு கோவம் வருது. எங்க அப்பா பத்தி ஏன் இப்படி சொன்னேன், நான் ஏன் அவரை ஹேட் பண்ணோம், உனக்கு தெரியுமா ரொம்ப அப்படி இப்படி சொல்லிட்டு திடீர்னு வந்து கொஞ்சம் கோவமாகறாரு. திருப்பியும் ப்ளூ டைமண்ட் ஏதோ வளர்றாரு. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கார்ட்ஸ்லாம் பார்க்காமலே கிளம்புறாரு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம பார்ட்டிக்கு போயிருந்தாங்க இல்லையா? ஆனியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, "ஏய் அந்த ஜெசிகா இருக்கா இல்லையா? நம்ம பிரின்சிபலா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவ எங்கேயோ காணாம போயிட்டாடி. நேத்து நைட்ல இருந்து காணோமா, வீட்டுக்கே போகலையாம்" அப்படின்னு. "அப்படியா?" அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அண்ட் ஆனியோட பசங்க வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் வராரு. அவர் வேணும்னே வம்பு இழுக்கிறாரு அந்த பசங்கள. அப்ப பட்டி அங்க வரான். அவன் வந்து உடனே சண்டை போடுறான் அந்த போலீஸ் கிட்ட. அவங்க மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். சோ பைத்தியம் சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிடுறாரு. ஸ்கூல் பிரின்சிபல கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் வந்து ஆனிக்கு ஃபோன் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஊரோட ஷெரீஃப், ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவரோட அப்பா. அவங்கலாம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்க உங்கள நம்புறோம். நீங்க குறி சொல்றத நம்புறோம். எங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்களும் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. தண்ணி மாதிரி தெரியுது. எனக்கு ஏதோ வாட்டர நான் பார்க்குறேன். சுத்தி வந்து வெள்ளை கலர் பூக்கள்லாம் இருக்க மாரி தெரியுது. அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்டது ஷெரீப் நக்கலா சிரிக்கிறாரு. இத வச்சு நாங்க என்ன ஆராய்ச்சி பண்ண முடியும்? பூ இருக்காம், குளம் இருக்கா, இத வச்சு நாங்க எப்படி வந்து அந்த பொண்ண கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயின் வந்து அத யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க யோசிக்கும்போது அவங்களுக்கு திரும்பவும் அதே தோணுது. ஒரு தனியான ஒரு ஃபார்ம் மாரி இருக்கு. அங்க நெறைய வெள்ளை பூக்கள் இருக்கு. அது நடுவுல நடந்து போனா அந்த இடத்துல வந்து ஒரு குளம் வருது. அந்த குளத்துல ஒரு பெரிய செயின் இருக்கு. அந்த செயின் பக்கத்துல அவங்க உட்கார்ற மாரி தோணுது. இது ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. அப்புறம் திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டாக் வந்து சாப்பாடு தரலான்னு போறாங்க. பார்த்தா அந்த மரத்துக்கு மேல அந்த ஜெசிகான்ற அந்த பொண்ணு வந்து அடிபட்டு அவள வந்து ஒரு செயின்ல கட்டி போட்டு அவ வந்து இறந்து போய் மிதந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பாடி இருக்க மாதிரி தெரியுது. அவங்க பயப்படுறாங்க. அவங்களே ஷெரீஃப் ஆஃபீஸ்க்கு போறாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷன் வந்தது. அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பாண்ட்ல வந்து விழுந்திருக்கா. அவள சுத்தி செயின்ல வந்து கட்டியிருக்காங்க. அப்படிலாம் சொல்றாங்க. ஷெரீஃப் சொல்றா, இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஊர்ல எத்தனை குளம் இருக்கு? அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு. இவங்க சொல்றாங்க, கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இடம், அந்த பூக்கள்லாம் இருக்க இடம், பக்கத்து ரயில்வே ட்ராக் இருக்க இடம், அதெல்லாம் எங்க இருக்குன்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த போலீஸ்காரர் இருக்காருல்ல, இவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒய்ஃப் அடிப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாரண்ட் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஷெரீஃப்க்கு நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் இது ஒரு பெரிய மனுஷனோட கேஸ் அப்படின்றனால இருக்கிற ஆப்ஷனை விட வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் தேடுறாங்க. ஸோ அது அந்த போலீஸ்க்கே தெரியாது. ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள தேடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஆனி, அதுக்கப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் ஷெரீஃப் எல்லாரும் போறாங்க. இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஷெரீஃப் நினைக்கிறாரு. அங்க நல்லா தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரர் வந்துறாரு. எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட இடத்துல தேடுவீங்க அப்படின்னு கோவப்படுறாரு. அங்க பார்த்தா கடைசியில பாடி கிடைக்குது. அந்த பொண்ணு இவங்க சொன்ன மாதிரியே செயின்ல கட்டப்பட்டு இறந்து போய் கிடக்குறா. ஸோ இவங்களோட விஷன் அப்படியே பெர்ஃபெக்ட் ஆயிடுது. ஸோ யாரோட குளத்துல அவங்க கடந்தாங்களோ அதனால அந்த போலீஸ்காரரை இப்ப அரெஸ்ட் பண்றாங்க. அண்ட் அங்க இருக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேக்குறாங்க, நம்ம வந்து அந்த பாடி ஆட்டாப்சி பண்ணிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெசிகாவோட ஃபிங்கர் நெயில்ஸ்ல வந்து போலீஸ்காரரோட ஸ்கின் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க சொன்னது கரெக்டா வருது. ஆனா எங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கா எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. கோர்ட்ல போய் இவங்க விஷன் பார்த்தாங்க, குறி சொன்னாங்கன்னு சொன்னா எங்க ப்ரூவ் ஆகும்? ஏதாவது நீங்க மறைக்கிறீங்களா எங்ககிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் இவங்க சொல்றாங்க, நான் எதையும் மறைக்கல, எனக்கு தோணுதை நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் கோர்ட்ல வந்து ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. அந்த வக்கீல்லாம் வந்து கேக்குறாங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிலாம் கேட்டா ஷெரீஃப் சொல்றாங்க, இந்த லேடி வந்து விஷன் சொன்னாங்க, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஸோ ஆனியை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க வந்து எப்படி குறி சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க வேணும்னே பணக்காரங்களுக்கெல்லாம் குறி சொல்லி காசு சம்பாதிக்கிறீங்க அப்படிதானே, உங்களுக்கு எல்லாமே உண்மையா தெரியுமா, இவங்க வந்து ஒரு ஃபோர்ஜரி பொம்பளை, ஒரு ஏமாத்துக்காரி அந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க.
அண்ட் ஆனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, எனக்கு எதுவும் இந்த மாதிரி விஷன்ஸ் வர்றது, ஒருத்தங்க செத்து போய் மிதக்கிற மாதிரி தெரியறதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்ல. எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, அதனால நான் கஷ்டம் தான் படுறேன், என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்களே சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்படி போகும்போது நம்ம பட்டி இருக்கார் இல்லையா, அவர் அங்க வராரு. ஆனி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட கோவமா கத்திட்டேன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், எங்க அப்பா பத்தி சொல்லணும்னு வராரு. ஆனா ஆனி வந்து ஆல்ரெடி கோர்ட்ல அவமானப்பட்டனால அதெல்லாம் கேட்க தயாரா இல்ல. ஓகே பட்டி, நான் அப்புறம் பேசுறேன் பட்டி சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பட்டியோட அம்மா வந்து கால் பண்றாங்க ஆனிக்கு. என் ஹஸ்பண்டை வந்து கட்டி போட்டு ஏதோ பண்றான், சீக்கிரமான்னு கூப்பிடுறாங்க. ஆனியோட நாங்க போறாங்க. பார்த்தா பட்டி ரொம்ப கோவமா இருக்கான். அவன் எல்லையை மீறி அவங்க அப்பா ஒரு சேர்ல கட்டி பெல்ட் எடுத்து அவங்க அப்பாவை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அவருக்கு ஃபுல்லா ப்ளீடிங் ஆகுது. இப்ப ஆனி வந்து, என்ன பண்ற பட்டி, என்ன பிரச்சனை, அப்பா தான் உனக்கு பிடிக்குமே, ஏன் அடிக்கிறேன்னு. அப்ப அவன் சொல்றான், நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன், நீ என்ன துரத்தி விட்ட, டைம் பாஸ் ஆயிடுச்சு, இனிமே நான் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான், சின்ன வயசுல என்ன அபியூஸ் பண்ணான் அப்படின்னு. அப்பதான் விஷயம் தெரியுது, சின்ன வயசுல பட்டி அவங்க அப்பா வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு. அது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருந்தும் காப்பாத்தலன்னு தெரியுது. அந்த கோவத்தினால அவர் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன குழந்தை தானே, உன் பையன் தானே, என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டியப்பா, உன்னால எப்படி முடிஞ்சதுப்பா அப்படி கேட்ட பெல்ட் எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாரு. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு சொல்லி ஆனி கெஞ்சுறாங்க. ஆனிக்கும் 2 அடி விழுது. கடைசியில பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னா, நெருப்பு எடுத்து கொளுத்தி விட்டுறாரு அவங்க அப்பா மேல. அப்பதான் பாக்குறாங்க, அந்த அப்பாவோட வயித்துல ப்ளூ டயமண்டோட டயக்ராம் இருக்கு. ஸோ அதனால தான் அவர் அந்த டயமண்டை பார்த்தா பயப்பட்டிருக்காரு சின்ன வயசுல இருந்தே. இப்பவும் அதை பார்க்கும்போது, அதை யோசிக்கும் போதெல்லாம் செத்துருவோன்ற பயம் பட்டிக்கு வந்திருக்குன்னு புரியுது. ஸோ சைக்கலாஜிக்கலா அவர் நாசமானது காரணமே அவங்க அப்பான்னு புரியுது. ஆனா அதுக்குள்ள வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணனால அவங்க அப்பா வந்து அரைகுறையா எரிஞ்சு உயிரோடவே காப்பாத்தி கொண்டு போயிடுறாங்க. பட்டியை வந்து சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்போ வந்து அந்த போலீஸ்காரரை விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் கொலை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அவர் அந்த பொண்ணு கூட சுத்துறது தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா, அந்த பொண்ணும் நானும் வந்து கொஞ்ச நாளா வந்து அஃபேர்ல இருந்தோம். பட் அன்னைக்கு வந்து ஏன் மீட் பண்ணோம்னா, அவ சொன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால கொஞ்ச நாள் நம்ம வந்து மீட் பண்ணாம இருக்கலாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு. ஏன் எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட வராங்க அப்படின்னு வக்கீல் கேட்கிறாரு. ஏன்னா நான் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கேன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன், அதனால தான் அப்படின்னு அவர் நக்கலா சொல்றாரு. ஸோ என்ன ஆச்சு அந்த பர்டிகுலர் டே அப்படின்னு கேட்கும்போது, நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவ கொஞ்சம் திமிரா பேசினா. நான் அதெல்லாம் தள்ளி விட்டு அடிச்சுட்டேன். பார்த்தா கார்ல போய் பொத்துன்னு விழுந்து மயக்கமாயிட்டா. உடனே நான் அவள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் சொல்லி எழுப்பி கொண்டு போனேன். ஆனா அவ வந்து, நான் இறங்கணும், வேற ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நான் அவன் கூட வரல அப்படி சொல்லி கேட்டா. நான் இறக்கி விட்டு போயிட்டேன். அவ உயிரோட தான் இருந்தா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு கூடயே அஃபேர் வச்சிருந்தாரு இல்லையா ஒரு வக்கீல் அந்த பார்ட்டில, அவர் தான் வந்து இங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த போலீஸ்காரரை வந்து, நீங்க ரொம்ப பெருமையா வந்து பெண்கள்லாம் என்கிட்ட வருவாங்க அப்படி இப்படி திமிரா சொன்னீங்க, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, நீங்க போய் சொல்றீங்க, அவ ஒன்றும் உயிரோட போல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அண்ட் உங்களோட அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அவளோட நகத்துக்கு அடியில இருக்கு, ஸோ இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, எல்லாமே இந்த சூனியக்காரி தான், இவ தான் என்னை பத்தி இப்படி பண்ணியிருக்கா, அந்த குளத்துல அவ தான் போட்டிருப்பா, அவ தான் கொலைகாரின்ற மாதிரி கத்திட்டு போறாரு. ஆனா அவருக்கு அகெயின்ஸ்டா அந்த எவிடன்ஸ் இருக்கறனால வேற வழியே இல்லாம அவரை இப்போ வந்து ஜெயில்ல தண்டனை அனுபவிக்கிறாரு. வீட்ல இருக்க ஆனிக்கு நிம்மதியா இருக்க முடியல. அவங்களுக்கு அடிக்கடி அந்த இறந்து போன ஜெசிகாவோட ஞாபகம் வருது. அண்ட் அவங்களுக்கு ஒண்ணு புரியுது, ஜெசிகா வந்து கொலை பண்ணது இந்த போலீஸ்காரர் கிடையாது, அவங்களோட கொலைகாரன் இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்கான் அப்படின்றது புரியுது. ஏன்னா ஜெசிகாவோட அந்த உருவம் வருது, நீ தப்பா பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பிரின்சிபல் வீட்டுக்கு போறாங்க. அண்ட் அவர் வந்து ரொம்ப சோகமா குடிச்சிட்டு அப்படி இருக்காருன்னு தெரியுது. உங்களோட ஃபியான்சியை வந்து கொலை பண்ணது அந்த போலீஸ்காரன் கிடையாதுன்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா எனக்கு வந்து அவளோட ஞாபகம் வருது, அவளோட விஷன் வருது, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அது எனக்கு தெரியல, இந்த கேஸை ரீஓபன் பண்ணா ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும், அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு அவ யூஸ் பண்ண ஏதாவது கர்ச்சீஃப், அவளோட திங்ஸ் ஏதாவது கிடைச்சா கண்டுபிடிக்க முடியும், இல்ல அந்த இடத்துக்கே நான் போனா கூட கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கேஸை ரீஓபன் பண்ணணும்னு தோணுது. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட போறாங்க. ஸோ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ஆல்ரெடி அந்த ஜெசிகா கூட அந்த பார்ட்டியில் அஃபேர் வச்சிருந்தவர். ஸோ அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு வந்து தப்பா தோணுது, ஜெயில இருக்க அந்த போலீஸ்காரர் வந்து கொலைகாரன் கிடையாது, வேற யாரோ இருக்காங்க, எனக்கு விஷன் அப்படி வருதுன்னு. அண்ட் அவர் சொல்றாரு, இது ஒன்றும் காமெடி ஷோ இல்ல, நீங்க நினைக்கும் போதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது, அவருக்கு அகேன்ஸ்டா எவிடன்ஸ் இருக்கு, உங்க விஷனை வச்சுட்டு நாங்க எதுவும் நடத்த முடியாது, சாரி அப்படின்றாரு. அண்ட் இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு கூட அஃபேர் இருந்துன்னு தெரியும், நான் பார்த்தேன், ஸோ கொலை நடந்த அன்னைக்கு நீங்க வந்து அவ கூட இருந்தீங்க, இதை நான் வெளியே சொன்னா உங்களுக்கு தான் மானம் போகும், ஒழுங்கா ஓப்பன் பண்ணுங்க. ஆனா அவர் சொல்றாரு, கேஸ் ஓப்பன் பண்ண முடியாது, கேஸ் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் வேணா பணம் தரேன்றாங்க. ஸோ அப்போ ஆனி சொல்றாங்க, ஒரு பணமும் தேவை, ஒன்றும் தேவைன்னு கோமா போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியல. வீட்டுக்கு போயிட்டு காரை பார்க் பண்றாங்க. வழியில பார்த்தா பட்டி பார்த்த மாதிரி இருக்கு. பட்டி வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஆனா இங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஓ, எஸ்கேப் ஆயிட்டானோ அப்படின்னு நினைச்சு பட்டி பட்டின்னு கூப்பிடுறாங்க, பட்டியை காணோம். வீட்டுக்குள்ள போறாங்க, அந்த பக்கமும் பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் அவன் எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி தோணுது. அப்புறம் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மழையில் நனைஞ்சுக்கிட்டு பிரின்சிபல் நிக்கிறாரு. அவர் சொல்றாங்க, நீ என் வீட்டுக்கு வந்து சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. அப்ப என்னோட ஃபியான்சியை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. நீங்க அந்த கார்டு வச்சு கண்டுபிடிங்களேன் அப்படின்ட்டு. ஸோ கார்டு வச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, நீங்க அன்னைக்கே சொன்னீங்களா, அந்த இடத்துக்கு போனா தெரியும் நீங்களா, வாங்க அந்த பாண்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. அண்ட் ஆனியும் கூட போறாங்க.
அந்த பாண்டுக்கு போக போக இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அவங்கள வந்து ஒரு டார்ச் லைட்டால தான் தலையில அடிச்சிருக்காங்க. அதுல அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கழுத்தை அடிச்சு கொன்றுருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதை யோசிக்க யோசிக்க அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. கூட வராருல பிரின்சிபல், அவர் தான் கொலை பண்ணிருக்காருன்னு தெரியுது. அவருக்கு வந்து இந்த போலீஸ்காரருக்கும் அவங்களோட ஃபியான்சிக்கும் இருக்க அஃபேர் தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு. அது ஏன் இஷ்டம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கல்யாணம் ஆக போகுது இல்லை அப்படின்னும் போது அந்த திமிர்ல நீ ஆடாத. நான் ஒரு பணக்காரி. எங்க அப்பாக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ரொம்ப நீ உரிமை கொண்டாடுற. எனக்கு இது தேவையில்லை சொல்லிட்டு கையில இருக்க மோதிரத்தை தூக்கி எறிகிறாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப கோவம் வருது. அடிக்கிறாங்க அண்ட் கழுத்து நடிச்சு கொலை பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்க அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவர் தான் கொலைகாரன்னு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க வந்து என்னாச்சு தெரியுதா அதாவது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொல்றாங்க. பட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு தெரியும். நான் வேணும்னு பண்ணல. அவ என்னை ஏமாத்தினா அந்த கோவத்துல தான் பண்ண கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இவங்களுக்கு பயமா இருக்கு. நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓட ட்ரை பண்றாங்க. அந்த பிரின்சிபல் வந்து நம்ம ஆனி அடிக்க ட்ரை பண்ணுவாரு. எப்படி அவர் ஜெசிகாவை கொலை பண்ணாரோ அதே மாதிரி டார்ச் லைட் வச்சு. ஆனா அவரை வந்து இப்போ ஒருத்தங்க தள்ள அடிச்சிருவாங்க. அது யாரடா பட்டி. பட்டியை பார்த்தோன்னு நம்ம ஆனிக்கு ஷாக்கா இருக்கும். நீ எப்படி வந்த அப்படி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நான் தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் மயக்கமாயிடுறாரு. அவர் எடுத்து கார் டிக்கில போட்டு 2 பேரும் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க நம்ம ஆனி. பட்டி என்ன பண்றாருன்னா அவங்க கொடுத்த அதே கர்ச்சீஃபை திரும்ப கொடுக்குறாரு. இது நீ கொடுத்தது நான் வச்சுக்கோ அப்படின்னு. அவங்க அதை வச்சு பிளட் எல்லாம் தொடச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. காரை ஓட்டிட்டு போறாங்க. நீ நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போற வரைக்கும் துணையா எனக்கு இருப்பியான்னு கேட்குறாங்க. அண்ட் அவரும் இருப்பேன்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. ஆனி இறங்கி ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. பட்டி உள்ள உட்காந்துருக்காரு. அப்ப ஆனி சொல்றாங்க கொலைகாரன் வந்து பிரின்சிபல் தான். நான் அவரை அடிச்சு உள்ள போட்டிருக்கோம் அப்படின்னு. அவங்கள போய் எடுத்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அண்ட் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஷெரீஃப் சொல்றாங்க நீங்க இந்த கேஸை சால்வ் பண்ணி நினைக்கவே இல்லை. பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாரு. இவ்வளோ பெரிய மனுஷன் பண்ணிருப்பாரு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ. ஆனா எப்படி நீங்க தனி ஆளா இருந்தா அவனை அடிச்சு தூக்கி உள்ள போட்டீங்க அப்படின்னு. தனி ஆளா இல்லை என் கூட பட்டி இருந்தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவனை தூக்கி உள்ள போட்டோம். பட்டி தான் எனக்கு காப்பாத்தினான் அப்படின்னு. இல்ல பட்டி உங்களை காப்பாத்திருக்க முடியாது. சத்தியமா அவன் தான் காப்பாத்தினான். அவன் தப்பிச்சு வந்துட்டான் சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருந்து. அப்ப ஷெரீஃப் சொல்றாரு இல்ல மேடம் சாயங்காலம் 6 மணிக்கே அவன் வந்து சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். ஸோ பட்டி இவங்களை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு. இப்போ நம்ம ஆனிக்கு செம ஷாக்கா இருக்கு. அவங்க கையில வந்து அந்த கர்ச்சீஃப் இன்னும் இருக்கு. அப்ப அது எப்படி வந்துச்சு? 6 மணிக்கே இறந்து போன அந்த பட்டி நைட் எப்படி வந்து கொடுத்தான் அப்படின்றது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஸோ இறந்து போனாலும் அந்த ஆத்மா நம்ம கூட இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது அவங்க மேல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அவங்க ஹஸ்பண்டோட கல்லறைக்கு போகாம இருந்தவங்க பசங்களை கூட்டிட்டு அடுத்த நாளே அவங்க ஹஸ்பண்டோட கல்லறைக்கு போறாங்க. ஸோ இறந்து போனாலும் அவர் எப்போ நம்ம கூட இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து அவருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வராங்க. இதோட இந்த படம் முடியுது. ஸோ இது வந்து ஒரு மனுஷமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் கூட சொல்லலாம். ஒரு வித்தியாசமான படமா இருந்தது. இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் தான் அவங்களோட கிஃப்ட். அதன் மூலமா ஒரு பெரிய கொலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.